வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ எங்கள் அப்பாவோட அப்பா எங்கள தாத்தா சொல்றாரு, அப்பா கூப்பிட்டு, "தேவா வேலைக்கு போ. நீ இதுக்கப்புறம் இசைன்னு சொன்னா, உனக்கு எப்போ பணம் வந்து, எப்போ மியூசிக் டைரக்டர் ஆகி, எப்போ நீ வந்து இந்த குழந்தைங்கள படிக்க வச்சு 3 பசங்க உனக்கு ஆக்சுவலா." என்னும்போது, "இல்லப்பா நான் என்ன பண்றேன்." நைனான்னு தான் கூப்பிடுவாரு அப்பா, தாத்தாவ. "இல்ல நைனா, இது மாரி நான் குழந்தைங்களுக்கு இதுக்காக சின்ன சின்ன வேலைலாம் போயின்னு இருக்கேன். அது பண்ணின்னு தான் இருக்கேன். பட் நான் போயிட்டு ஒரு இடத்துல பெர்மனெண்ட்டா வேலை செஞ்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் அந்த மியூசிக் சான்ஸ் கிடைக்காம போயிடும் எனக்கு. லீவ் குடுக்க மாட்டாங்க." நைனா இப்பயே 30 வயசு ஆயிடுச்சுப்பா சொல்லிட்டு. அகைன் கொஞ்ச நாள் கழிச்சு, "தேவா பசங்க இன்னும் பெரிய பசங்க ஆயிட்டாங்க. இப்போவே ஒரு 35 வயசு ஆயிடுச்சுன்னாரு." அப்பா 35 வயசுங்க ட்ரை பண்ணின்னு தான் இருக்காரு. "தேவா 37 ஆயிடுச்சு தேவா, 38 ஆயிடுச்சு தேவா, 39 ஆயிடுச்சு தேவா. உனக்கு பசங்களாம் ஹைட் ஆயிட்டாங்க, வளர்ந்துட்டாங்க, நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னு." "தேவா 40 வயசு." அப்பதான் முதல் படம் கிடைக்குது அவருக்கு. போராடும். அது எல்லாம் அதான் தாத்தா சொன்னாலும் பரவாயில்ல. வரவங்களாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ ஏதாவது வேலை சேர்ந்து இதுக்கப்புறம் உனக்கு கிடைக்காதுப்பா, இதுக்கப்புறம்லாம் கிடைக்காதுப்பா, இதுக்கப்புறம் பாரு 40 வயசு ஆயிடுச்சு, இது கிடைக்குமான்னா கிடைச்சிச்சு. அந்த அதுக்கப்புறம் எய்ம், அந்த அம்பை வச்சு வெயிட் பண்ணி நம்ம ஒரு 2 நிமிஷம் பண்ணதுக்கு பொறுமை இருக்காது ஆக்சுவலாக. 40 வருஷம் வெயிட் பண்ணுறாருன்னா அந்த எய்ம் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக.